அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக தலங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. மூலமுடுக்கெங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் நிறைந்த வண்ணம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இறைவனுக்கும் தனித்தனி சன்னதிகளோடு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வியப்பையும் மெய்சிலிர்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆலயத்திலையும் அதாவது பண்டைய கால ஆலயங்களில் நிகழக்கூடிய சம்பவங்கள், அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம், சிலருக்கு வியப்பை ஏற்படுத்தும், மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆலயங்களில் இருக்க பெறக்கூடிய கதைகளாகட்டும், இல்லை அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், சம்பவங்களாகட்டும், இது எல்லாமே சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால ஒரு திருத்தலத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலும் இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடக்க பெறுதுங்க. அதாவது பலியிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஆலயங்களில் நிகழும். இறைவனுக்காக வேண்டுதல் வைத்து கோழியோ ஆடோ மாடோ நாம் பலியிடுவதை இன்றளவும் நாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சில கோவில்களை சில ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னா திருவிழாக்களின் போது கூட பலியிடுவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. அது தொன்று தொட்ட வழக்கமாகவே இருக்க பெற்றாலும் எல்லா ஆலயங்கள்லையும் அது நடைபெறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்களில் இந்த மாதிரி பலியிடுவது அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஆனால் இந்த ஒரு கோவிலில் விசித்திரமான பலி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பலியிடப்பட்ட பிறகும் ஆடு பார்த்தீங்கன்னா மீண்டும் உயிர் பெறக்கூடிய ஒரு விசித்திர கோவில் ஒன்று இந்தியாவில் இருக்கிறதுங்க. அது எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், பலியிடப்பட்ட ஆடு எவ்வாறாக உயிர் பெற்று வருகிறது அப்படிங்கிற அந்த அதிசய நிகழ்வை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையாகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமையுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரத்தமில்லா தியாகம் செய்யக்கூடிய நடைமுறை பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் நாட்டில் இருக்குங்க. இந்த தனித்துவமான நடைமுறை பார்த்தீங்கன்னா பீகாரின் பண்டைய மாதா முண்டேஸ்வரி கோவிலில் காணப்படுது. அங்கு ரத்தமில்லா தியாகம் செய்யப்படுதுங்க. அரிசி மற்றும் பூக்களால் மட்டுமே படைக்கப்பட்ட பிரசாதங்களுடன் வழிபாடு செய்யப்படுது. இந்த கோயில் கைமூர் மாவட்டத்தின் பகவான்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பவாரா மலையில அமைஞ்சிருக்கிறது. இது கிமு 625க்கு முந்தையது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எண்கோண கோயில் அப்படின்னே சொல்லலாம். அங்கு மகாமண்டலேஸ்வரர் சிவன் குடும்பம் அமைந்திருக்கிறது. ரத்தம் சிந்தாத ஆட்டை பலியிடும் தனித்துவமான நடைமுறை நாட்டில் முதல்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய கோயிலும் இது மட்டுமே அப்படின்னே கூட சொல்லலாம். பக்தர்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேறிய பிறகு பலியிட ஒரு ஆட்டை கொண்டு வருவதாக நம்புறாங்க. முறையான பூஜைக்கு பிறகு அது தேவியின் காலடியில் வைக்கப்படுது. இதனால் அது மயக்கம் அடையுது. அது தேவியுடைய பலியை ஏற்றுக்கொண்டதை குறிக்குது அப்படின்னு நம்புறாங்க. இதன் பிறகு பூசாரி ஆடு மீது அரிசி மற்றும் பூக்களை தெளிக்கும் போது அது உயிர் பெற்று பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. பின்னர் பக்தர் ஆட்டை வீட்டிற்கு அழைத்து செல்றாங்க. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் தேவியை தரிசனம் செய்ய இந்த கோவிலுக்கு வருகை புரியுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நவராத்திரி முழுவதும் இங்க ஒரு திருவிழா நடைபெறுதுங்க. மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லலாம். முண்டேஸ்வரி மாதா கோயில்ல அனைத்து சடங்குகளும் இடையூறு இல்லாம செய்யப்படுது. சாரதியா மற்றும் வசந்தி நவராத்திரியின் போது முண்டேஸ்வரி தேவிக்கு சிறப்பு பிரார்த்தனைகளும் செய்யப்படுதுங்க. 9 நாள் கலச நிறுவலுக்கு பிறகு சடங்கு வழிபாடு செய்யப்படுது. அஷ்டமி இரவுல நிஷா பூஜை செய்யறாங்க. சாரதியா மற்றும் சைத்ரா நவராத்திரியின் போது பக்தர்கள் கோவில்ல துர்கா சப்தசதியை ஓதுறாங்க. யாகம் வருடத்திற்கு 2 முறை மாக் மற்றும் சைத்ராவில் செய்யப்படுதுங்க.
முண்டேஸ்வரி மாதா கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மோகினியா, அதாவது பாபுவா சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து நீங்கள் சாலை வழியாக கோயிலை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலை அடைய மலையில் படிக்கட்டுகள் மற்றும் தண்டவாளங்கள் கொண்ட ஒரு சாலையும் வெட்டப்பட்டு இருக்கிறது. படிக்கட்டுகளை பயன்படுத்துறதுல தங்களுக்கு சிரமமாக இருந்தால் வாகனங்கள் மூலமாகவும் கோயிலை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரத்தமில்லாத பலியிடுவது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அரிதான கோயிலான முண்டேஸ்வரி தேவி கோயில் இந்தியாவினுடைய பீகார் மாநிலத்தில் கைமுறில் அமையப்பட்டிருக்கு. இந்த 608 அடி உயரத்தில் முண்டேஸ்வரி மலையில் அமைந்திருக்கிறது. இது உலகின் மிக பழமையான செயல்பாட்டு கோயில் அப்படின்னே சொல்லலாம். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குப்த பேரரசின் போது கட்டப்பட்ட இந்த அரிய கோயில் பல நூற்றாண்டுகளாக பல புதுப்பித்தல்கள் நடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். முண்டேஸ்வரி மலைகளில் நிமிர்ந்து நிற்கும் அரிய கோயில், கோயிலினுடைய வயது அதன் சொந்த சிறப்பம்சமாகும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கோயில் 2000 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் அழகாகவும் மர்மமாகவும் தப்பி பிழைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயில் காலப்போக்கில் பல்வேறு புதுப்பித்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் வளமான பாரம்பரியத்திற்கு சான்றாகவும் நிற்கிறது அப்படின்னே சொல்லலாம். முண்டேஸ்வரி கோயில் முழுவதுமாக கல்லால் கட்டப்பட்டிருக்கிறதுங்க. இதில் மிகவும் ஆச்சரியமான மற்றும் தனித்துவமான அம்சம் என்ன அப்படின்னா கோயில் எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது தான். இது பார்வையாளர்களுக்கு மிகவும் விருந்தளிக்கிறது. ஒரு வகையான கிரானைட் பாறையில் இருந்து கட்டப்பட்ட கட்டுமானமே இந்த அரிய கோயிலை தனித்து நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கோயிலில் ஒரு விலங்கு பலியிடப்படும் ஒரு தனித்துவமான மற்றும் இரத்தமற்ற நடைமுறை பின்பற்றுறாங்க. ஒரு ஆட்டினுடைய அடையாள பலியும் அங்கே இருக்குதுங்க. அங்கு அது கொல்லப்படாது. ஆனால் விலங்கு தெய்வத்திற்கு பலியிடப்பட்டு அதன் பிறகு விடுவிக்கப்படுகிறது. தெய்வத்தை திருப்திப்படுத்தவும் அவளுடைய ஆசிகளை பெறவும் இந்த நடைமுறை செய்யப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டை குளிப்பாட்டப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலில் பலியிடுவதற்காக கொடுக்கப்படுது. பூசாரி சிலையை தொடுகிறாரு. ஆட்டின் மீது அரிசி பூ போடப்படுறது. திடீரென்று ஆடு சுய நினைவை இழந்து இறந்துவிடும் போல தெரியும். சிறிது நேரத்திற்கு பிறகு அது அதிசயமாக மீண்டும் உயிர் பெற்று எந்த தீங்கும் இல்லாமல் விடுவிக்கப்படுது. இது ஒரு மர்மம். இது தனித்துவமானது. அப்படி இல்லைன்னா அனைத்து அறிவியல் மற்றும் தர்க்கத்தையும் வியக்கத்தக்க வகையில் இது அமைஞ்சிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயில் நாகரா பாணியில் கட்டப்பட்டிருக்குங்க. இது ஒரு சதுர அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷிகாரா மற்றும் ஒரு வளைந்த மேற்கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். கோயிலினுடைய மூலைகளில் 8 முனைகள் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அவை இறுதியில் ஒரு எண் கோணத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். முண்டேஸ்வரி கோயில் சிவன் மற்றும் சக்தி ஆகிய இருவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இது துர்காதேவி என்று அழைக்கப்படும் முண்டேஸ்வரி தெய்வத்தால் குறிக்கப்படுது. பிரதான சன்னதி 5 முகம் கொண்ட பஞ்சமுகி லிங்கத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இது சிவபெருமானை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முண்டேஸ்வரி தெய்வம் சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கைமுறை அடைய விமானம் முன்பதிவு செய்யலாம். ரயில் பயணத்தையும் மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா சாலை வழியாகவும் இந்த கோவிலுக்கு நாம் செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் தரிசனத்திற்காக கோவில் திறக்கப்பட்டிருக்குங்க. வரலாறு தனக்குத்தானே பேசுவதற்கு இந்த கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய வளமான பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை அறிய ஒவ்வொரு தலைமுறையும் இந்த வரலாற்று தலங்களை கண்டறிய வேண்டியது அவசியமாகிறது. இந்த கோயில் உலகம் முழுவதிலும் இருந்து முக்கிய பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அதிலும் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பலியிடக்கூடிய அந்த சிறப்பம்சம் அப்படிங்கிறது அனைவரையும் பார்க்கும் பொழுது மெய்சிலிர்ப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவியலால கூட இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த மர்மமான நிகழ்வை எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத கண்டறிய முடிவதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதற்காகவே இந்த கோவிலில் நிறைய பக்தர்கள் வருகை புரிகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு. இந்த கோவிலை முடிஞ்சா நீங்களும் ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த அருமையான ஆன்மீக பதிவோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.